சோமாலிலாந்து என்பது ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் ஏடன் வளைகுடாவின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள சுயமாக சுதந்திரம் அறிவித்துக் கொண்ட ஆனால் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு. இது சர்வதேச அளவில் சோமாலியாவாக அங்கீகரிக்கப்பட்ட நாட்டின் வடமேற்கு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. சோமாலிலாந்து முன்னர் ஒரு பிரிட்டிஷ் புரொடெக்டரேட்டாக இருந்தது மற்றும் 1960 சிறிது காலம் சுதந்திரம் பெற்றது. பின்னர் இத்தாலிய சோமாலியாவுடன் தானாக முன்வந்து இணைந்து சோமாலி குடியரசை உருவாக்கியது. இருப்பினும் பல தசாப்த கால அரசியல் ஓரங்கட்டல், உள்நாட்டு யுத்தம் மற்றும் 1991 சோமாலியாவின் மத்திய அரசாங்கத்தின் சரிவை தொடர்ந்து சோமாலிலாந்து சோமாலி குடியரசில் இருந்து விலகி அதன் இறையாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியது. அப்போதிலிருந்து இது அதன் சொந்த அரசாங்கம், அரசியல் அமைப்பு, நாணயம், இராணுவம் மற்றும் ஜனநாயக அமைப்புகளுடன் ஒரு நடைமுறை சுதந்திர நாடாக செயல்பட்டு வருகிறது. தெற்கு மற்றும் மத்திய சோமாலியாவுடன் ஒப்பிடும்போது சோமாலிலாந்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அதன் அரசியல் ஸ்திரத்தன்மையாகும். சோமாலியா நீண்டகால மோதல்கள் மற்றும் கிளர்ச்சியுடன் போராடி வரும் அதே வேளையில் சோமாலிலாந்து குல மூப்பர்கள், பாரம்பரிய சட்டம் மற்றும் நவீன நிர்வாக கட்டமைப்புகள் ஆகியவற்றில் வேரூன்றி உள்ளூர் சமரச செயல்முறைகள் மூலம் அமைதியை பேணி வருகிறது. முறையாக தேர்தல்கள் நடத்தி அமைதியான முறையில் அதிகார பரிமாற்றங்கள் செய்து சோமாலிலாந்து சாதனை படைத்துள்ளது. இது அப்பிராந்தியத்தில் ஒரு அசாதாரணமான சாதனையாகும். தலைநகரமான ஹர்கைசா சோமாலிலாந்தின் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் நாட்டின் துறைமுக நகரமான பெர்பரா முக்கிய உலகளாவிய கப்பல் பாதைகளுக்கு அருகில் அதன் மூலோபாய இருப்பிடம் காரணமாக துறைமுக உள்கட்டமைப்பில் முதலீடுகளை ஈர்த்து ஒரு முக்கிய வர்த்தக மையமாக வளர்ந்து வருகிறது. பொருளாதார ரீதியாக சோமாலிலாந்து கால்நடை ஏற்றுமதியை பெரிதும் நம்பியுள்ளது. குறிப்பாக ஒட்டகங்கள், செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் வெளிநாடு வாழ் சோமாலிலாந்து மக்கள் அனுப்பும் பணம் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச அங்கீகாரம் குறைவாக இருந்த போதிலும் அரசாங்கம் வெளிநாட்டு முதலீடு மற்றும் பிராந்திய கூட்டாண்மைகளை தீவிரமாக தேடி வருகிறது. அதில் சமீபத்திய முன்னேற்றமாக இஸ்ரேல் சோமாலிலாந்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரித்துள்ளது. செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவுக்கு அருகில் சோமாலிலாந்தின் இருப்பிடம் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் வர்த்தக பாதைகளுக்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்துள்ள இஸ்ரேல் அங்கு ஒரு இராணுவ தளம் அமைக்கும் நோக்கத்துடன் சோமாலிலாந்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சோமாலிலாந்து ஒரு வலுவான சோமாலி அடையாளத்தை பேணி வருகிறது. நாடோடி மரபுகள், கவிதை, இஸ்லாம் மற்றும் வாய்மொழி வரலாறு ஆகியவற்றின் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளது. 1990களிலிருந்து கல்வி மற்றும் ஊடகங்கள் கணிசமாக விரிவடைந்துள்ளன. பல்கலைக்கழகங்கள், சுயாதீன செய்தித்தாள்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்கள் குடிமை விழிப்புணர்வுகளுக்கு பங்களிக்கின்றன. அதே நேரத்தில் சோமாலிலாந்து இளைஞர்களுக்கு வேலையின்மை, காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய தொடர் வறட்சி, நீர் பற்றாக்குறை மற்றும் ராஜதந்திர தனிமை போன்ற கடுமையான சவால்களை எதிர்கொள்கிறது. சோமாலிலாந்து ஒரு நடைமுறை சுதந்திர தேசமாக செயல்பட்டு பாரம்பரியம், ஸ்திரத்தன்மை மற்றும் நவீன அரசு கட்டமைப்பை சமநிலைப்படுத்தும் அதே வேளையில் சர்வதேச அமைப்பில் முறையான அங்கீகாரத்தை பெற தொடர்ந்து பாடுபடுகிறது.